Hi everyone, welcome back to Scapa Home Foods. Today we are here with a very interesting recipe, especially குழந்தைகளுக்காக chocolate coffee pudding. It's a two-step process. அவ்வளவுதான் ரெண்டே ஸ்டெப்ல pudding will be ready. All you need is milk and the premix. வேற எதுவுமே வேண்டாம். நான் மோல்ட் எடுத்து வச்சிருக்கேன், but you can make it in any குட்டி குட்டி கிண்ணம் டம்ளர் எதுல வேணா பண்ணிக்கலாம். சும்மா அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக நான் மோல்ட் எடுத்து வச்சிருக்கேன், குழந்தைங்களுக்கு பிடிக்குமேன்னு. சரியா? So let's start making. I've taken half cup of Scapa coffee chocolate pudding premix powder in a half cup measure. அதுக்கு 300 ml of பால். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நான் இப்போ நீங்கள் வந்து பால் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கட்டி ஆகிடும், அடி பிடிச்சிடும். பால் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். புடிங் செட் ஆகும், half an hour பதிலாக 1 hour ஆகும். பட் அதர்வைஸ் சாக்லேட் கலர், அந்த டார்க் கலர் வில் பி லைட்டர் இன் ஷேட், அவ்வளோதான். பட் திஸ் இஸ் த கரெக்ட் மெஷர்மெண்ட். half cup of premix and 1.5 tumblers. டம்ளர் கணக்குனா 1.5 tumblers இல்லைனா 300 ml of boiled and chilled milk. So let's start making the premix. I'm adding the premix to a pan. Pan இன்னும் அடுப்பு இன்னும் நான் பற்ற வைக்கல. Then I suggest you use a whisk. Whisk யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னா புடிங் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். கரண்டியும் யூஸ் பண்ணலாம், நல்லா கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. பட் விஸ்க் யூஸ் பண்ணால் இட் கிவ் யூ பெஸ்ட் ரிசல்ட். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கேன், மீதி இருக்கிற பாலையும் ஊற்றிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சிம்ல வச்சு கீப் ஸ்டர்ரிங் கண்டினியூஸ்லி. சவுண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வெரி சாரி. இட் வில் பி ரெடி இன் 2 minutes ஃபிளாட். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா மோல்டில் ஊற்றிடலாம். Coffee lovers, this is going to be a very good treat. We have used the best quality of cocoa powder. Hershey's cocoa powder has been used, and Nescafe coffee powder. So taste வந்து ultimate-ஆ இருக்கும். லைட்டா bubbles வருது பாத்தீங்களா? கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்து 2 minutes-ஆக கொதிச்சிட்ருக்கு, மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். போதும், அவ்வளோதான். இது கன்சிஸ்டன்சி திக் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது கூல் டவுன் ஆக தான் திக் ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மோல்டில் ஊற்றுறேன்.